நீங்களும் மகளிர் தானே, பிரேமலதாவும் மகளிர் தானே. அந்த அம்மா சொல்லுது, முதலமைச்சருக்கு கை ஆடுதான். அது ஆடுதா ஆடலையான்னு பார்க்க வேண்டியது அவங்க பொண்டாட்டி தானே. இல்லைம்மா, நான் தெரியாத கேட்குறேன், நான் அசிங்கமாக பேசலை. அது ஆடினாலும் ஆடலைனாலும் அவஸ்தைப்பட போகிறது அவங்க சம்சாரம். எது ஆடுது ஆடலைன்னு பார்க்கறதுக்கு ஒரு கட்சி தலைவி தேவையா? இப்படி ஒரு தலைவி தேவையா? இதுதான் திமுகவின் நாகரீக அரசியல். இவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கா இல்லையா, இவனுக்கு 3 ஆண்டு சிறை அப்புறம் ஃபைன்லாம் போட்டிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் கைது செய்யப்பட்டான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு செய்தி வரவே இல்லை. அவங்க ஆச்சு நாம என்னத்தை கேள்வி கேட்க முடியும்? நம்மளால என்ன பண்ண முடியும்? நாம கேள்வி கேட்டா அவங்க அதுக்கான பதிலை சொல்லிடுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. சரி, இவன் இம்புட்டு மரியாதையா யார பேசுறான்? வேற யார? தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களா தான். இதை விட மோசமா அருவருக்கத்தக்க வகையிலலாம் இவன் பேசியிருக்கான். ஒரு சில வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஓகே, நாம இப்போ இந்த திமுக மற்றும் தேமுதிக இவங்களுடைய கூட்டணி உறுதியா இருக்கு இல்லையா, அந்த மேட்டரை பத்தி நாம பார்க்கலாம். தேமுதிகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து திமுக கூட அவங்க கூட்டணி வச்சதே கிடையாது. திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமா முதல் முறையாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தேமுதிக திமுக கூட கூட்டணி வச்சிருக்கு. இதை கொஞ்சம் பாருங்க. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மேல் மாறாத அன்பு கொண்டவர் நமது தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். திராவிடியன் மாடல் ஆட்சி தொடரவும், தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறவும் இணைந்து பயணிப்போம். வெல்வோம் ஒன்றாக. டிஎம்டிகே டிஎம்கே. கருணாநிதி மீது மாறாத அன்பு கொண்டவர் நமது தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? ஏமாத்துறதில் மொத்த சுய உருவம் யார் என்றால் கலைஞர் தான். அதாவது சொல்லுவார், புதுமை பித்தனில் சொல்லுவார், யார் பாரு டிஎஸ் பாளைய வருவார், எம்ஜிஆர் பாரு, என் வஞ்சகத்தின் மொத்த ஒரு சித்தப்பன் வருகிறான் மாதிரி வஞ்சகத்தின் மொத்த உருவம் தான் அந்த கலைஞர். அவர் எழுதின வசனம் அவருக்கு தான். வஞ்சகத்தின் மொத்த உருவம் கருணாநிதினு கேப்டன் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. திருட்டு, ஊழல், கொள்ளை இதெல்லாம் தான் திமுகன்னு விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் திமுக கூட ஒரு கூட்டணி வச்சதே கிடையாது. அவர் அதை மாதிரிலாம் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். முதல்வராக ஆயிருக்க வேண்டிய அந்த நல்ல மனுஷனை இந்த திமுக அவங்களுடைய ஊடக பலத்தை வச்சுக்கிட்டு ஜோக்கராகவும் காமெடி பீஸாகவும் மாத்தினாங்க. தமிழக மக்கள் அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி மாத்தினாங்க. ஊடக பலத்தை வச்சு திமுக இவ்வளவு மோசமான விஷயங்களா செஞ்சிருக்கு. வடிவேலு போன்ற நடிகர்களை வச்சுக்கிட்டு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக எவ்வளோ மோசமான விஷயங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ மோசமான விஷயங்கள் பண்ணாங்க. பிலோ த பெல்ட் இறங்கி அந்த மனுஷனை விமர்சனம்லாம் பண்ணாங்க. திரு விஜயகாந்த் அவர்களுடைய மனநிலை மோசமா பாதிப்படைய காரணமே திமுகவின் நவநாகரிக அரசியல் தான். இப்போ எப்படி தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை இந்த திமுகவின் கொத்தடிமைகள் கார்னர் பண்றாங்களோ அதே மாதிரிதான் அந்த நேரத்தில் திரு விஜயகாந்த் அவர்களை இந்த திமுகவின் கொத்தடிமைகள் கார்னர் பண்ணாங்க. அவரை பயங்கரமா ட்ரிகர் பண்ணாங்க. ஊடகங்கள் மூலியமா அவருக்கு பயங்கரமான மென்டல் பிரஷர் கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்னடானா கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணன்னு எதுவுமே இல்லாம போயும் திமுக கூட இந்த தேமுதிக கூட்டணி வச்சிருக்கு. இவங்களுடைய டிசிஷன்ல நாம பெருசா எந்த விதமான கருத்தும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய கட்சி. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த கட்சியின் தலைவராக இருக்காங்க. அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் ஃபைனல். அதுக்குன்னு விமர்சனம் பண்ணாமலாம் இருக்க முடியாது. அதிமுக பாஜக இவங்களுடைய கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா எத்தனை பேர் என்னென்ன மாதிரியான விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சாங்க. அதெல்லாம் சரினா இப்ப நான் பண்ற இந்த விமர்சனமும் சரிதான். இப்ப நான் பண்றது தப்புனா அதுவும் தப்புதான். தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி செத்து போச்சு. சரியான கொள்கைகள் இல்ல, சரியான தலைவர்கள் இல்ல, சரியான தலைமை இல்ல. தேமுதிகவின் ட்ராக் ரெக்கார்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அவங்க வின் பண்ணதை விட தோல்விகள் தான், அவங்க தோத்து போனது தான் அதிகமா இருக்கும். ராகுல் காந்தி மாதிரி தேமுதிக என்டிஏக்குள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி நாம நினைச்சிட்டு இருந்தோம். நான் கூட ஒரு 2-3 வீடியோவில் அதை பற்றிலாம் பேசியிருப்பேன். மோடி தமிழகத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக மோடி முன்னிலையில் என்டிஏக்குள்ள தேமுதிக வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நானே சொல்லியிருந்தேன். பட் தேமுதிக வேற ஒரு டிசிஷனை எடுத்துட்டாங்க. தேமுதிக என்டிஏக்குள்ள வந்திருந்தாங்கன்னா என்டிஏக்கு பெருசா லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் தேமுதிகவுக்கு அது நல்லது. பட் இப்போ அவங்க திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இதனால தேமுதிகக்கு ஏதாச்சும் நல்லதானா? இல்லை. திமுக ஏதாச்சும் நல்லதானா? அதுவும் இல்ல. என்னை கேட்ட தேமுதிக என்டிஏக்குள்ள வராம திமுக கிட்ட போனாங்களையா, அது நல்லதுதான். என்டிஏவுக்கு ரொம்ப நல்லதுதான். பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரிதான். அழுகிய பழம் நழுவி பால் தாயில விழுந்த மாதிரி தான் இப்போ தேமுதிக திமுக கூட்டணியில போய் சேர்ந்திருக்காங்க. இதனால என்டிஏவுக்கு எந்த ஒரு நெகட்டிவும் இல்ல. இந்த லட்சணத்துல
சன் நியூஸ் அவனுங்க இந்த விவகாரம் குறித்து எப்படி செய்தியை போட்டிருக்கானுங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். பேரிடி என்டிஏ கூட்டணிக்கு தேமுதிக உறுதியாக வரும் என எதிர்பார்த்த எடப்பாடி பழனிசாமிக்கு பேரிடி. அறிவாலயத்திற்கு நேரில் சென்று திமுக தேமுதிக கூட்டணியை பிரேமலதா உறுதி செய்ததால் என்டிஏ கூட்டணிக்கு அதிர்ச்சி. அதிர்ச்சி ஏம்பா ஏய், கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? டேய் குணசேகரா, இல்ல உன் வேலை தானா? யாரா இங்க அதிர்ச்சி அடைந்தா? யார் அதிர்ச்சி அடைந்தா? ஏன்டா இப்படிலாம் செய்தி போடுற? கொஞ்சமாச்சு மனசாட்சி அப்படின்றது இருக்குதாடா? இதெல்லாம் எப்படா பேரிடியா இருக்கும்? திரு சீமான் இருக்கார் இல்லையா, அவரு மாதிரி தான் தேமுதிகன்ற இந்த ஒரு கட்சி மாறி போய் கிடக்குது. எப்படி திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் பயங்கரமா பேரம் பேசி பொட்டிலாம் வாங்குவாரோ, அதாவது ஓட்டை பிரிக்கிறதுக்கு பொட்டிகள் வாங்குவாரோ, அதே மாதிரியான ஒரு நிலைக்கு தேமுதிக போயிருக்கு. அந்த ஒரு நிலைக்கு வந்துடுச்சு. கண்டிப்பா பிரேமலதா இம்புட்டு பேரம் பேசியிருப்பாங்க, அம்புட்டு பொட்டியை வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நிலைக்கு பிரேமலதாவும் பிரேமலதாவின் தம்பியும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கட்சியை அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. தேமுதிக அதிமுக கிட்ட வச்ச கோரிக்கைகள் என்னன்னா, ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதுக்கப்புறமா சில பல பொட்டிகள், அப்புறம் சீட்டு. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அவங்க ஏகபோகமா சீட்டெல்லாம் கேட்டாங்க. அது எதுக்குமே அதிமுக ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் முடியாது, ராஜ்யசபா சீட்லாம் தரவே முடியாது அப்படின்ற மாதிரி வெளிப்படையா அதிமுக சொல்லிட்டாங்க. பட் நம்ம திமுக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ராஜ்யசபா சீட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட தொகுதிகள் ஐ திங்க் 6 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. 6 சீட்டு தரதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொட்டி கொடுக்கறதாவும் ஒத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா வரைக்கும் பேரம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. நிறைய பேர் இந்த விஷயத்த சோசியல் மீடியால போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. அதுவும் சாதாரணமான நபர்கள் கிடையாது, முக்கியமான தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் தான் இது மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. இன்னத்துக்கும் உதவாத இந்த தேமுதிக அப்படின்ற ஒரு ஓட்ட தக்காளிக்கு 300 கோடி ரூபா பேரம் பேசியிருக்காங்க பாருங்களேன். யோ சுதீஷ், நீ பலே ஆலியா? உண்மையிலே நீ பலே ஆலியா? ஒரு மண்ணுக்கும் உதவாத கட்சியை வச்சுக்கிட்டு உனக்கு ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் 6 சட்டமன்ற தொகுதிகள், அது கூட 300 கோடி ரூபா பேரம் பேசியிருக்கேன். பலையாலியா, உண்மையாலே உன்னை பாராட்டியே ஆகணும்யா, உன்னை பாராட்டியே ஆகணும். இப்போ இதை கொஞ்சம் பாருங்களேன். பெட்டி வைத்து கருத்து கேட்பு. 2026 தேர்தல் கூட்டணி குறித்து கட்சிக்குள் அனைவரிடமும் பெட்டி வைத்து கருத்து கேட்டோம். அதன் அடிப்படையில் கூட்டணியை உறுதி செய்துள்ளோம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. பெட்டி வைத்து கருத்து கேட்பு. பெட்டி வைத்து கோட்வேர்டு அக்செப்டட் மேடம். சில நாட்களுக்கு முன்னாடி பிரேமலதா மேடம் பிரஸ் மீட்ல சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ காட்டுறேன் பாருங்க. உரிய மரியாதை கிடைக்கும் இடத்தில் கூட்டணி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. உரிய மரியாதை கிடைக்கும் இடத்தில் கூட்டணி. இப்போ நீங்க திமுக கூட கூட்டணிக்கு போயிருக்கீங்க. அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படி மரியாதையை கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கலாமா? பாருங்க. அவன் ஒருத்தி இருக்கா, பஜேரி முண்டை, அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனே, எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகட்டும்டா. ஜெயலலிதா சாவ மட்டும் கண்டுபிடிக்க போறது இல்ல, விஜயகாந்துக்கு ஏன் வாய் போச்சுன்னு கண்டுபிடிப்போம். மகளை உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி சத்தியமா சொல்றேன். போலீஸ் மந்திரி எங்க அண்ணன் தளபதி வருவாருன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா திமுக மட்டும் தேமுதிகவை இதை மாதிரிலாம் விமர்சனம் பண்ணல. தேமுதிகவும் திமுகவை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அசிங்கமால விமர்சனம் பண்ணல. பிரேமலதா மேடம் கொஞ்சம் டீசெண்டா தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்கல்ல, அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். இப்படிலாம் மாத்தி நீங்க 2 பேரும் பேசிப்புட்டு, மோசமா 2 பேரும் மாத்தி விமர்சனம் பண்ணிப்புட்டு, அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்போ அவங்க கூடயே கூட்டணி வச்சிருக்கீங்க? திரு விஜயகாந்த் அவருடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா? சரி, உங்களுடைய மனசாட்சி தான் உங்களை நைட்டு தூங்க விடுமா? தேமுதிக என்னதான் பெரிய அளவில் வெற்றிகள் பெறலனாலும், அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெருசாக உற்சாகமாக இல்லைனாலும், தேமுதிகன்ற ஒரு கட்சி நல்ல கட்சிப்பா அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. அந்த கட்சிக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்தது. இப்போ திமுக கூட சேர்ந்ததுனால அந்த பேர் நாறிப்போச்சு. நாறிப்போச்சு. திமுக செய்கிற பாவத்தில் இப்போ உங்களுக்கும் பங்கு இருக்கு மேடம், உங்களுக்கும் பங்கு இருக்கு.
வாட் எவர் இந்த தேர்தலில் வெற்றிகரமாக தோல்வியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். திமுகவின் இந்த இடைக்கால பட்ஜெட் குறித்து பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்து விளம்பரம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழக ஊடக கொத்தடிமைகள் அவங்க ஆஹா ஹோஹோன்னு புகழ்றாங்க. பார்த்தீங்களா நம்முடைய நிதியமைச்சர் தொடர்ந்து எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு, பார்த்தீங்களா நம்முடைய முதலமைச்சர் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு, பார்த்தீங்களா திமுக என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பில்டப்புகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஊடக பொறுக்கிகள் இந்த கொத்தடிமைகள் உருட்டுற மாதிரிலாம் இந்த பட்ஜெட்டு ஆஹா ஹோஹோன்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, இது எப்பொழுதும் போல தமிழக மக்களை ஏமாத்துற பட்ஜெட்டு தான். திமுக காலங்காலமாக ஏமாத்துறாங்க பாருங்க, அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்பவும் பண்ணியிருக்காங்க. திமுகவின் இந்த இடைக்கால பட்ஜெட்ல ஒரு மண்ணும் இல்லை. எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆத்துல மண் இல்லையோ அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட்லயும் ஒரு மண்ணும் இல்லை. 2021 தேர்தலில் திமுக வின் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் தான். இப்போ 5 வருஷம் முடிய போகுது. பட் இப்போ வரைக்கும் திமுக அவங்களுடைய முக்கியமான வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவே இல்லை. அந்த ரேஷியோ கூட நீங்க பாருங்க, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வளவு வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அட்லீஸ்ட் இப்போவாச்சும் இந்த இடைக்கால பட்ஜெட்லயாச்சும் அந்த திட்டங்களுக்காக, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களுக்காக இவங்க ஏதாச்சும் நிதிகள் ஒதுக்கி இருக்காங்களா? இல்ல, எந்த ஒரு நிதியும் அவங்க ஒதுக்கவே இல்லை. 2021 தேர்தலில் திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் சிலது மட்டும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எதெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்காங்க, முக்கியமான வாக்குறுதிகள் என்னென்னலாம் நிறைவேற்றாமல் இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எரிவாயு சிலிண்டர்களுக்கான மானியம், அதாவது இந்த கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு மானியம் தரேன்னு சொன்னாங்க இல்லையா, அது நிறைவேற்றலை. கல்வி கடன்களை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க, அதையும் பண்ணலை. மீனவர்களுக்கான வீடுகள் நாங்கள் கட்டித்தரோம்னு சொன்னாங்க, கட்டித்தரல. மாதாந்திர மின் கட்டண மீட்டர் வாசிப்பு, அதாவது மாதம் மாதம் நாங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, அதையும் பண்ணல. அப்புறம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை கம்மி பண்ணுவோம்னு சொன்னாங்க, கம்மி பண்ணலை. ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவியெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதை ஏதாச்சும் பண்ணாங்களானா அதையும் பண்ணலை. திமுக ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இவங்களுடைய ஆட்சியை இப்போ முடிய போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஒரு சில முக்கியமான வாக்குறுதிகள் மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் அந்த அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கிடக்கும். இது எதுவுமே அவங்க நிறைவேற்றவே இல்லை. உங்களுக்கே தெரியும் இது மாதிரியான வாக்குறுதிகளை தமிழகத்துடைய நிதி நிலைமையை வச்சுக்கிட்டு நிறைவேற்ற முடியாதுன்னுட்டு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் இவ்வளோ மோசமான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க? நிறைவேற்றவே முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ஏன் இதை மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க? தேர்தல் அறிக்கைகளும் சரி, இப்போ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த இடைக்கால பட்ஜெட்டும் சரி, இந்த அறிக்கைகளும் சரி, இதை குப்பத்தொட்டியில் தான் போடணும். குப்பத்தொட்டியில் போட வேண்டிய வெத்து பேப்பர் தான் இது எல்லாமே. அந்த 6 மாசத்துல தமிழகம் முழுக்க ஏகப்பட்ட இடங்கள்ல தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 2022 இருந்து பல இடங்கள்ல பல ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. பட் கடைசி 6 மாசமா ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில அதுக்கான ஸ்டெப்ஸ், அதுக்கான நடவடிக்கைகள் ஏதாச்சும் எடுத்தாங்களா? இல்ல. சரி, இந்த இடைக்கால பட்ஜெட்ல அதுக்கான நிதிகளாச்சும் இவங்க ஒதுக்குனாங்களா? அதுவும் இல்ல. துப்புரவு பணியாளர்கள், அரசு ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க முன்வைத்த கோரிக்கைகள் எதையுமே இவங்க காதுல வாங்கவே இல்லை. அவங்களெல்லாம் இவங்க சட்டம் பண்ணவே இல்லை. இவங்க பாட்டு இஷ்டத்துக்கும் மாயாஜால உலகத்தில் இருக்கிற மாதிரி அறிக்கைகள் மேல அறிக்கைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இடைக்கால பட்ஜெட்ல நாங்க அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், பயங்கரமான சாதனைகளை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களே பில்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு அவங்களுடைய குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை இந்த திமுக அரசு செய்யவே இல்லை. அவ்வளோ பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் இந்த மக்கள், இந்த அரசு ஊழியர்கள் அவங்களா உருவாக்கி எந்த ஒரு கோரிக்கைகளும் முன்வைக்கவே இல்லை. இந்த திமுக கொடுத்த வாக்குறுதிகளை தான் நிறைவேற்ற சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை கூட இந்த திமுக அரசு செய்யவே இல்லை. அப்புறம் முதலீடுகளை முதுகில தூக்கி போட்டுன்னு வரப்போறேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட வெளிநாடுகளுக்கு பயணம் போனாரு. அதுல ஏதாச்சும் வெளிப்படைத்தன்மை இருக்கா? இல்ல. லாஸ்ட் 4.5 இயர்ஸ்ல பல லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து வந்ததாகவும் அதன் மூலியமாக பல லட்சம் வேலை வாய்ப்புகள் இங்க உருவாக போறதாகவும் சொல்லியிருந்தாங்களே, அதை ஏதாச்சும் செஞ்சாங்களா? எம்புட்டு முதலீடுகள் வந்திருக்கு, எவ்வளவு வேலைகள் இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அதன் மூலியமா எத்தனை பேருக்கு இங்க வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை
தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான பதிலை திமுக அரசு கொடுக்கவே இல்லை, பதில் சொல்லவே இல்லை. வெள்ளை அறிக்கையை சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் ஒழுங்கான முறையில் வரவே இல்லை. பிரஸ் மீட்ல திமுக அமைச்சர்கிட்ட வெள்ளை அறிக்கையை எப்போ நீங்க வெளியிட போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா, இதான் வெள்ளை அறிக்கையை பார்த்துக்கோ, வெள்ளை அறிக்கையை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த விஜய் டிவியில் யாரோ ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி காமெடிலாம் பண்ணிட்டு வருவார் பாருங்க, அவரை மாதிரி திமுக அமைச்சர் பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக அரசு அரும்பெரும் சாதனைகளை படைச்சிருக்கு. வேற எந்த மாநில அரசுகளும் செய்யாத சாதனைகளை இந்த திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த திமுகவினர் ஜம்பம் அடிச்சுக்கிறாங்களே. ஆனா திமுக தலைவர்கள், திமுக அமைச்சர்கள், திமுக முக்கியமான நிர்வாகிகள் இவங்க செய்த மோசடிகள், இவங்க செய்த ஊழல்கள், இவங்க செய்த குற்ற சம்பவங்கள் இது குறித்தான கேள்விகளை கேட்டா ஏன் இவங்க பதில் சொல்லவே மாட்டேன்றாங்க? சாதனைகளை குறித்து மட்டும் பேசுறாங்களே, இது குறித்து ஏன் இவங்க வாய் திறக்க மாட்டேன்றாங்க? கேள்வி கேட்டாலும் ஏன் அது குறித்து பதில் சொல்ல மாட்டேன்றாங்க? சரிப்பா, இந்த இடைக்கால பட்ஜெட்ல திமுகவை பாராட்டுற மாதிரி ஒரு பாயிண்ட் கூட இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்பீங்க. இருக்கு. ஒரு பாயிண்ட் இல்ல, 2 பாயிண்ட் இருக்கு. திமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பத்துல இருந்து அவங்க தொடர்ந்து சொல்ற ஒரு விஷயத்தை இந்த முறை இந்த இடைக்கால பட்ஜெட்ல சொல்லல. அது என்னன்னா, கூவமாறு, அடையாறு இதை சுத்தம் பண்றதுக்கு நாங்க இவ்வளோ கோடி நிதியை ஒதுக்கி இருக்கோம், இத்தனாயிரம் கோடி நிதியை நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போதுல இருந்து சொல்லிட்டு வராங்க இல்லையா, அந்த ஒரு பொய்யை இந்த முறை இவங்க சொல்லல. 2வது நல்ல பாயிண்ட் என்னன்னா, திமுகவின் கடைசி பட்ஜெட் இதுதான். இந்த இடைக்கால பட்ஜெட் தான் திமுகவினுடைய கடைசி பட்ஜெட். ஓகே, இப்போ திமுகவை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி நறுக்குன்னு ஒரு 4 கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. அதை கேட்டுருவோம். நம்பர் 1, கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற எந்த ஒரு நடவடிக்கைகளும், எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கவே இல்லை. அதுக்கான நிதிகளை இவங்க ஒதுக்கவே இல்லை. ஓகேங்களா, இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஏன் இதை மாதிரியான வாக்குறுதிகளை இவங்க கொடுக்கணும்? ஏன் கொடுக்குறீங்க? 2வது பாயிண்ட், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ திட்டத்தை இந்த மத்திய பாஜக அரசு ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மத்திய அரசை பிடிச்சி பயங்கரமா இவங்க எல்லாருமே கடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அரசியல் பண்றீங்க பண்ணுங்க. ஆனா நம்முடைய தமிழகத்தின் நிதியமைச்சர் இவரு இன்னமும் ஏன் திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கவே இல்லை? ஏன்? நீங்க ஒரு திட்டத்தை கொடுத்தீங்க, அதை மத்திய அரசு நிராகரிச்சிட்டாங்க. வேற ஒரு திட்டத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க, நிராகரிச்சதை மட்டும் பேசுறீங்களே. வேற ஒரு திட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, அந்த திட்டத்தை ஏன் நீங்க இப்ப வரைக்கும் சப்மிட் பண்ணவே இல்லை? 3வது பாயிண்ட், தமிழகத்துடைய கடன் பயங்கரமா அதிகமா இருக்கு. இந்த கடனை கம்மி பண்றதுக்காகவும் நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் நாம ஒரு புது குழுவை ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க, வெளிநாட்டில இருந்தெல்லாம் நாங்க பொருளாதார நிபுணர்களை உள்ள கொண்டு வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா விளம்பரம் பண்ணாங்க. ஓகேங்களா, அவ்வளோ பேரை நீங்க வச்சிருந்தாலும், ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஏன் தமிழகத்துடைய கடன் கம்மியாகவே இல்லை? ஏன் கம்மியாகவே இல்லை? கடைசி பாயிண்ட், 4வது பாயிண்ட், உண்மையாலேயே திமுக ஆட்சியின் கீழே தான் தமிழகத்துடைய கடனானது 10.62 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. இவ்வளோ கோடி கடனை நீங்க வாங்கியிருக்கீங்க. அந்த கடன்களெல்லாம் நீங்க என்னத்தான் பண்ணீங்க? என்னத்தை செஞ்சிருக்கீங்க? என்ன மாதிரியான திட்டங்களை அந்த கடன் மூலியமாக நீங்க செயல்படுத்தி இருக்கீங்க? திமுகவுடைய இந்த இடைக்கால பட்ஜெட் இருக்கு இல்லையா, இது முழுக்க முழுக்க பொய் தான் அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தை கொடுத்தது வேற யாரும் கிடையாது, திமுக காரங்களே தான். அவங்களே தான் அந்த ஆதாரத்தையே கொடுத்துருக்காங்க. நாங்க சொல்றதெல்லாம் பொய்யை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்றத திமுகவினரே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்முடைய நிதியமைச்சர், தமிழகத்துடைய நிதியமைச்சர் இந்த இடைக்கால பட்ஜெட் குறித்து பேசும்பொழுது, பேரிடர் மேலாண்மையின் கீழே நாம கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுக்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான தொகையை மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனா அவரே தான் அதே இடத்துல தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி தலைமையின் கீழே மத்திய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழே 1364.8 கோடி ரூபாயையும், மாநில பேரிடர் மீட்பு நிதியின் கீழே அதன் பங்காக மத்திய அரசுடைய பங்காக 4509.6 கோடி ரூபாயும் ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இவங்க தான் கேட்ட நிதியை கொடுக்கல, ரொம்ப ரொம்ப கம்மியான நிதியை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் மத்திய அரசு, மோடி தலைமையான மத்திய அரசு இவ்வளோ கோடி நிதியை ஒதுக்கி இருக்காங்க, மாநில பேரிடர் நிதியிலிருந்து இவ்வளோ கோடி நிதியை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவங்களே தான் சொல்றாங்க. இந்த இடைக்கால பட்ஜெட் பொய்யான பட்ஜெட் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு பாயிண்டே போதுங்க, இது ஒன்னே போதும். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம செஞ்ச சாதனைகளை பாருங்க, அரும்பெரும் சாதனைகளை பாருங்க அப்படின்ற மாதிரி உருட்டி கதைகளை சொல்றீங்களே,
அதே திமுக ஆட்சியின் கீழே தான் தமிழகத்துடைய கடன் சுமையானது அதிகமாக இருக்கு. இங்க ஏகபோகமான பல குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தியெல்லாம் ஏன் நீங்க வாய் திறந்து பேச மாட்டேன்றீங்க? அதுவும் நீங்க செய்த சாதனை தான். அந்த சாதனையை நீங்க உங்களுடைய சாதனை லிஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.